ஸ்டாலின் அவர்களை ஒரிஜினா முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அருண்ராஜ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை தற்குறி அப்படின்னு வந்து சொல்றதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியா தப்பா அப்படின்னு சொல்றதான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஜெனரலாவே அரசியல்ல நாகரிகம் அப்படின்றது ரொம்பவே வந்து முக்கியம். சோ அப்படி இதுவரை 2026 அரசியல் களத்துல மாறி மாறி எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சியும் மாறி மாறி ஓரளவு நாகரிகத்தோட தான் வந்து நடந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிற சமயத்துல தாவிகா கட்சியில ஒரிஜினா அவர்கள் முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்னு வந்து சொல்றது, அதை தாண்டி அருண்ராஜ் அவர்கள் நீங்க தான் வந்து தற்குறி அப்படின்ற மாதிரி தற்குறி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அவருக்கு மரியாதை கொடுக்கலைனாலும் அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பதவிக்கு மரியாதை வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி மரியாதை கொடுக்காம ஒரு முதல்வரை இப்படி பேசுறது வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆப்வியஸா ஒரு தொண்டர்கள் இந்த தலைவரை பேசுறாரு அப்படின்ற பட்சத்துல அதை அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலும் வந்து இருக்காது. எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் தொண்டர்கள் மோசமா வந்து பேசுவாங்க. பட் ஒரு கட்சியோட நிர்வாகியா வந்து இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறது அப்படின்றது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் தான். தொண்டர்கள் மத்தியில ஒரு மோசமான முன்னுதாரணமா தான் இது வந்து பார்க்கப்படும். அதுலயும் ஒரிஜினா அவர்கள் திமுகவை விமர்சிக்கும் போது ஆப்வியஸா ஒரு விஷயத்த நம்மளால உணர வந்து முடியும். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி திமுகல அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல திமுகவும் ஒரிஜினா அவர்களுக்கும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் சீட்டு கொடுக்கலையோ, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் அங்க இருந்து வெளியேறி விசிகால வந்து சேர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப தாவேகாக வந்து திமுகவோட இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட பிரச்சனைய தாவேகால வந்ததுக்கு அப்புறம் தாவேகா கட்சியோட லிங்க் பண்ணி திமுகவை இன்னும் கடுமையா விமர்சிக்கிறாரு. விஜயை காட்டிலும் ஒரிஜினா அதிகமா தரக்குறைவா பேசுறாரு அப்படின்றதான் வந்து உண்மை. ஸோ இந்த இடத்துல திமுகவுக்கும் ஒரிஜினா அவர்களுக்கும் தனிப்பட்ட பகை வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ அதை தாவேகா கட்சியோட லிங்க் பண்ணி வராரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இதை தான் அவர் பேசும்போது நம்மளால உணர வந்து முடியுது.